அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெரிதனும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்று நடந்திருக்கிறார் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் தலைவர் மரியாதைக்குரிய தோழர் தியாக அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். விடுதலை 2ஆம் பாகம் திரைப்படம் வெளியாகி பலவிதமான விமர்சன பார்வைகளை உள்வாங்கி இருக்கிறது. ஒரு பக்கம் இடதுசாரி அரசியல் பேசக்கூடிய நபர்களெல்லாம் இதை ரொம்ப ஆதரிக்கிறாங்க, வரவேற்கிறாங்க, பாராட்டுறாங்க. இன்னொரு பக்கம் இந்துத்துவ பாலிடிக்ஸ் பேசக்கூடியவங்கலாம் இவங்க மேலாம் ஊப்பா சட்டம் போடணும், இவங்கெல்லாம் கைது பண்ணணும், இவங்களெல்லாம் இந்த மாதிரிலாம் பேசுகிறவங்க அலோவே பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி இந்து மக்கள் கட்சி போன்றவங்களாம் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்கள்கிட்ட நான் கேட்க விரும்புகிற முதல் கேள்வி அப்படிங்கிறது, நீங்கள் இந்த தமிழ் தேசிய பாதையில் 2 நாள் பயணிக்கக்கூடிய ஒரு மூத்த தலைவர். உங்களுடைய பார்வையில் இந்த திரைப்படம் அப்படிங்கிறதுல துவங்கும் போதே திரு வெற்றிமாறன் அவர்கள் முழுக்க முழுக்க கற்பனை கதைன்னு தான் துவங்குகிறார். ஆனால் உள்ளுக்குள்ளே தமிழ்நாட்டில் நடந்த மிக முக்கியமான நிகழ்வுகளின் தொகுப்பாக படம் இருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? உண்மை கதை உள்ளே இருக்குதா இல்லை புனைவுகள் இருக்குதா? மொத்தத்தில் ஒரு நல்ல திரைப்படம். எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சு. விடுதலை முதல் பாகம் வந்தபோது நான் நிறைய பேட்டிகள் சொல்லி கொடுத்துருந்தேன், கூட்டங்கள் பேசியிருந்தேன். முக்கியமான விஷயமாக அதில் கருதப்பட்டது பெருமாள், வாத்தியார் பெருமாள்ங்கிற அந்த கதை மாந்தர் கலியுரி மாலை குறிப்பது என்று ஒரு பரவலான பேச்சு அவங்க படத்தில் சொல்லிக்கலை, கற்பனைன்னு தான் சொன்னாங்க. ஆனால் நான் என்ன சொன்னேன்னா, அவருடைய வாழ்க்கையில் நடந்த எந்த நிகழ்ச்சியும் அதுக்குள்ளே வரல. எனவே அவர் பேரை சொல்லி இதெல்லாம் நியாயப்படுத்த முடியாது. அதை தவிர வெளியே பார்த்தாலும் அது ஒரு மெய்ப்பாட்டு குகந்த ஒரு நனவிய ரியலிஸ்டிக் போர்ட்ரேலாக இல்லை. இது முதல் பாகம் பற்றி நான் சொன்ன கருத்து. இந்த 2ஆம் பாகத்தில் நனவீயம் என்றால் அப்படியே உண்மை வாழ்க்கையை படம் பிடிக்கணும்னு இல்லை, அதற்குரிய அழகியலோடு படம் பிடிக்கணும், இல்லைன்னா அது கலையாகவே இருக்காது. there is a cinematic license. திரைப்படமாக எடுப்பதற்கென்று சில அனுமதிகள் உண்டு. அப்படி பார்த்தோம்னு சொன்னால் இது பல சமூக மெயின் நடப்புகளை திரைக்கலைக்கு ஏற்ற முறையில் படம் பிடித்து காட்டுகிறது. இப்போ அதில் முக்கியமாக எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம தமிழ்நாட்டுக்கும் சரி இந்திய சமூகத்திற்கும் சரி வளர்ச்சிக்கு தடையாக இருக்கக்கூடிய செய்திகள், சாதியம், நிலக்கிழாரியம், முதலாளியம், முதலாளித்துவம், இந்த எல்லா சுரண்டல் அமைப்புகளையும் எல்லா ஒடுக்குமுறை அமைப்புகளையும் ஆங்காங்கே அது படம் பிடித்து காட்டுது. அவர் சொல்லக்கூடிய செய்தியாக அதை படம் பிடித்து காட்டுது. அவர் என்ன இயக்கம், என்ன இயக்கத்திலேருந்து வந்தார், என்ன இயக்கத்தில் இறுதியாக இருந்தார், இயக்கத்தில் ஏற்பட்ட கருத்துமாறுகள், இது தனி. இதெல்லாம் சப்ஜெக்டிவ் எலிமெண்ட்ஸ். ஓகே, நான் அப்ஜெக்டிவாக புறஞ்சார்ந்து பார்த்தீங்கன்னா இந்த கொடுமைகளை சமரசம் இல்லாமல் இது வெளிப்படுத்துகிறது. அது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு செய்தி. தமிழ் திரைப்படத்தில் இப்படி ஒன்று வர்றதில்லை. இப்போ நான் அவருடைய கடந்த கால படங்களில் சில படங்கள் பார்க்காமல் விட்ட படங்கள் இருக்குது. அந்த படங்களை பற்றியும் இதுபோல் சொல்ல கேட்டிருக்கிறேன். அவர் ஏற்கனவே நான் மக்கள் தொலைக்காட்சியில் அவரிடம் இந்த சேவல் சண்டை பற்றி ஒரு இது எடுத்தேன். அதுக்கு முன்னால் அவர் படத்தை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டு ஆடுகளத்தை பற்றி எடுத்தேன். அதுக்கு முன்னால் அவர் படங்களை பார்க்கணுன்னு கேட்டேன், எனக்கு கொடுத்தாரு, பார்த்தேன். அதுக்கு பிறகு பல படங்கள் நான் பார்க்கல. அதன் பிறகு விசாரணை கூட அவர் விசாரணையை பற்றி அந்த காவல் நிலைய கொடுமைகளை நல்லா தெளிவாக காட்டியிருந்தாருன்னு சொல்கிறாங்க. இல்லை, என்ன நம்ம மறந்துடக்கூடாதுன்னா, இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் திரைக்கலை என்பது முழு விடுமையோடு செயல்பட முடியாது. அதாவது ஒரு ஃபுல் ஃப்ரீடம் இல்லை, கம்ப்ளீட் ஃப்ரீடத்தோடு செயல்படலை. அதை மனசில் வச்சுக்கணும். எந்த படத்தை நம்ம பார்க்கிற போதும், இந்த படத்தை பற்றி கருத்து சொல்கிற போதும் நினைவு வச்சுக்கணும். முதலாவது, இந்த படம் எடுப்பதற்கு தேவைப்படுகிற பெருந்தொகை, அதுக்கு கடன் கொடுக்குறவங்க, இந்த பட தயாரிப்பாளர்கள், அவங்களுக்கு ஒரு படம் ஓடுமா ஓடாதாங்கிற பயம், அவங்களுக்கு இருக்கக்கூடிய வகுப்பு சார்புகள், வர்க்க ரீதியாகவும் சமூக ரீதியாகவும், இதையெல்லாம் கடந்து ஒரு படத்தை எடுக்க வேண்டியிருக்கு. ஒரு இயக்குனர் அவரே கொண்டு எல்லாத்தையும் செலவு பண்ணி இவ்வளவு பிரம்மாண்டமாக எடுக்க முடியாது. பிரம்மாண்டம் இல்லாமல் எளிமையாக எடுப்போம் அப்படின்னு எடுத்தாங்கன்னா அது மக்கள்கிட்ட போய் சேர்றதில்லை, எடுபடுறதில்லை. ஒரு குழந்தை கையில் ஒரு வண்ணம் பூசாத ஒரு புத்தகத்தையும் ஒரு வண்ண புத்தகத்தையும் கொடுத்தா புத்தகம் எதை தேர்ந்தெடுக்கும்? வண்ண புத்தகத்தை தேர்ந்தெடுக்கும். நீங்கள் எளிமையாக எடுக்கலாமே, நான் வெறும் கருப்பு வெள்ளையாக எடுத்துடலாம்.
அதுக்கு எதுக்கு வண்ணத்தில் எடுக்கணும்? எடுக்க வேண்டியில்லையே. நீங்கள் கொடுமைகளை வெறும் வசனத்தில் காட்டிட்டு போயிடலாம், காட்சியாக காட்ட வேண்டியல. ஆனால் மக்கள்கிட்ட அந்த செய்தி போய் சேரணுன்னா அது காட்சியாக காட்டப்படணும். இப்போ நானே ஒரு தொடர் எழுதுகிறேன். அந்த தொடரில் வந்து ஒரு ஜமீன்தார் அவர் வந்து தொழிலாளர்களை கொடுமைப்படுத்துகிறார். கொளுத்துற வெயிலில் அவர்களை கட்டி வைத்து சவுக்கில் அடிக்கிறார். உண்மையிலே நடந்து கொண்டிருது. இதை நான் எழுதினேன், விகடனில் நான் எழுதிய தொடரில் எழுதினேன். நான் எழுதினதை காட்டிலும் அதை காட்சிப்படுத்தி ஒரு படம் வரைந்தார் அரசு. அதுதான் வந்து இதை படிக்க தூண்டுது இல்லையா? அப்புறம் இதுக்கு திரைப்படம் பேசாமல் பேப்பரில் எழுதிட்டு போயிடலாம், புத்தகத்தில் எழுதிட்டு போயிடலாமே. இப்போ திரைக்கலைக்குரிய இயல், இசை, கூத்து எல்லாவற்றையும் கலந்து அந்த மக்கள்கிட்ட அதை கொண்டு போய் பெரிய அளவில் காட்டணும்னா அதுக்கு நிறைய செலவு பண்ணணும். அது ஒரு முதல் இது. இந்த நிறுவனங்கள் எதுவும் தொழிலாளர்களுடைய கூட்டு நிறுவனங்கள் அல்ல, அல்லது புரட்சிகர கட்சிகள் நடத்துகிற நிறுவனங்கள் அல்ல. முதல் போட்டு லாபம் ஏற்றுகிற இவங்க நடத்துகிறாங்க. அவங்களுக்கு கடன் கொடுக்குற, வட்டிக்கு கடன் கொடுக்குறவங்க இவங்கெல்லாம் சேர்ந்து தான் நடத்துகிறாங்க. இப்போ இவங்களையெல்லாம் நீங்கள் வந்து இப்படி பண்ணுனா இது நல்லது, சமூகத்துக்கு நல்லதுன்னு சொன்னால் அவங்களுக்கு பெருசு இல்லை. அது இது சமூகத்தில் எடுபடும், இது விற்பனையாகும், திஸ் ஐடியா வில் செல் என்று உணர்த்த வேண்டிய கட்டாயம் இருக்குது. அவங்க இந்த அதே போல் இப்போ இந்த படத்தில் எப்படி எனக்கு விஜய் சேதுபதி பற்றி அதிகம் தெரியாது. சில படங்களில் நான் கடந்த காலத்தில் பார்த்துருக்கிறேன், கதாநாயகர் இது வைக்கக்கூடாது, இப்போ எம்ஜிஆர் காலத்தில் இது மாதிரி காட்டாத அப்படின்னு அவர் தடுத்துருவார். இப்போ பின்னால் ஒரு படத்துக்கு நான் கதை ஆலோசனை சொல்லும்போது சொன்னாங்க, நீங்கள் சொன்னது தான் ரொம்ப சிறப்பாக இருக்குது, ஆனால் எங்கள் கதாநாயகன் இதை ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, இப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறாரு. அவங்க படிமம் இதையெல்லாம் கடந்து வரணும். எல்லாத்துக்கும் மேலே தணிக்கைத்துறை. தணிக்கைத்துறை ஒரு சமூகத்துக்கு இது நல்லது. இது மிகையான வன்முறை காட்சிகள் இருக்குது, இது பாலியல் காட்சிகள் இருக்குது, இது அதுக்கு இது பிரிவு வச்சுருக்காங்க. இது வந்து அடல்ட் சொல்லி தான் இது கொடுத்துருக்காங்க. ஆமாம் ஆமாம் கொடுத்துருக்கிறது. இந்த மாதிரியான காரணிகள்லாம் இருக்குது. அவங்க அதைத்தான் பார்க்குறாங்களான்னா அதை தாண்டி என்ன பண்ணுறாங்க? எனக்கு தெரிஞ்சு ஒரு படத்தில், நான் அந்த படத்தில் நானே நீதிபதியாக நடித்தேன். அந்த படத்தில் வந்து அம்பேத்கர் படம் நீதிமன்றத்தில் இருக்குது. தணிக்கை குழுவினர் கேட்குறாங்க, நீதிமன்றத்தில் காந்தி படம் தானே இருக்கணும், அம்பேத்கர் படம் எப்படி இருக்கலாம், இதை எடுத்துருங்கன்னு சொல்லி அந்த இயக்குனர்கிட்ட சொல்கிறாங்க. அந்த இயக்குனர் எனக்கு சொன்னார், நான் எழுதி கொடுத்தேன், அந்த எஸ்சி எஸ்டி ஆணையத்திலிருந்து எல்லா அலுவலகங்களிலும், அரசு அலுவலகங்களிலும், நீதிமன்றங்களிலும் அம்பேத்கர் படம் வைக்க வேண்டும் என்று அவங்க அனுப்பின சுற்றறிக்கையை நான் எடுத்து கொடுத்தேன். தனி கொடுக்குறீங்க? ஆமாம். அதுவே அவங்களுக்கு தெரியலையா? ஆமாம். ஏங்க நீங்கள் உங்கள் தலைவர்லாம் அம்பேத்கர் பேசுகிறார், அம்பேத்கர் பிறந்தநாள் பேசுகிறாரு, ஆனால் வந்து உங்களுக்கு வந்து அப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டால், இல்லை எங்களுக்கு இந்த பதவி கொடுத்துருக்காங்கன்னா நாங்கள் இப்படிலாம் சில காரியங்கள் செய்வோங்கிறதுக்காக தானே கொடுத்துருக்குறாங்க, அதனால் நாங்கள் இதை செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ஆளுக்கு ஆள் இத்த தலையீடுகளை எல்லாம் கடக்கணும். அதுவும் இன்றைக்கி இருக்கிற இந்திய அரசு எப்படிப்பட்டது, அது தணிக்கைத்துறையை எப்படி பயன்படுத்தும், தணிக்கைத்துறைக்குள்ள அது யாரை நுழைக்குது, இதையெல்லாம் பார்க்கணும். இந்திய அரசு அப்படி, தமிழக அரசு அதுக்கு பயந்து செயல்படுகிற அரசாக இருக்குது. இன்றைக்கும் அதே நோக்கத்துக்கு செயல்படுறதுன்னு நான் சொல்லலை, இவங்க மாறுபட்டு இருக்கிறாங்க, எல்லாம் சரிதான். ஆனால் நமக்கே வம்புன்னு நினைக்கக்கூடிய ஒரு பார்வை இருக்குது. எனக்கு இது உறுதியாக தெரியாது, இந்த படத்தில் இதெல்லாம் எப்படி வேலை செஞ்சுன்னு தெரியாது. இப்போ இதில் ஒன்றே ஒன்று தான் நான் சொல்ல விரும்புகிறேன், இந்த படத்தின் செய்தி முழுமையாக நம் மக்களுக்கு போய் சேரணுன்னா எந்தெந்த காட்சிகள் தணிக்கை செய்யப்பட்டது, எந்தெந்த உரையாடல்கள் வெட்டப்பட்டது என்பதை வெற்றிமாறன் வெளிப்படையாக மக்களுக்கு சொல்லணும். இது என்னுடைய வேண்டுகோள். இல்லை ஒன்று வெளியிட்டு இருந்தாங்க, அதாவது எந்தெந்த வார்த்தையெல்லாம் மியூட் பண்ணியிருக்கிறாங்கன்னு வெளியிட்டாங்க, சில கெட்ட வார்த்தைகளை மியூட் பண்ணிட்டாங்க. அப்புறமா அரசு, அரசாங்கம், தேசிய இன விடுதலை அப்படிங்கிற வார்த்தைகளை மியூட் பண்ணியிருக்கிறாங்கன்றது. நல்லது, எனக்கு இது தெரியல, எனக்கு அது தெரிஞ்சுக்கணும், நான் விரும்புகிறேன். தகவலுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன். சொல்லுங்க. அதனால எது வெட்டினாங்க? தேசிய இன விடுதலை அப்படிங்கிற வார்த்தையை வெட்டிட்டாங்க, விடுதலைன்ற வார்த்தையை வெட்டிட்டாங்க. அதே போல அரசு அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் உச்சரிக்கும் போது, அது டயலாக் மியூட் ஆயிருக்கும். இப்போ நாங்கள் எல்லாம் தமிழ் தேசிய விடுதலை இயக்கம் நடத்துகிறோம், பேர்லாம் உள்ளே போட முடியாது. எங்களை பற்றி ஒரு படம் எடுத்தால் விடுதலைன்னே வராது, அது மியூட் ஆகிடும். ஆமாம். அந்த மாதிரி இவ்வளவு தடைகளுக்கு இடையில், இவ்வளவு நெருக்கடிகளுக்கு இடையில் இப்படி ஒரு படத்தை ஆக்கி கொடுத்ததற்காக வெற்றிமாறனை நான் பாராட்டுகிறேன். இதுதான் முக்கியம். எல்லாத்திலையும் குறை காண்றதுனா காணலாம், புரியுது. வெற்றிமாறன் மீது குற்றமே வரக்கூடாது என்றால் அவர் படமே எடுக்காமல் இருக்க வேண்டும். அப்போதான் குற்றமே. அல்லது படம் எடுத்தாலும் இது போன்ற
அரசியல் சமூகம் சார்ந்த படங்களை எடுக்காமல் அவர் ஏதோ ஒரு காமாட்சி மீனாட்சி படத்தை எடுத்துக்கிட்டு மகமாயி பாட்டை போட்டுக்கிட்டு எடுக்கணும், இல்லை ஏதாவது ஒரு காதல் படத்தை எடுத்துக்கிட்டு அது மாதிரி இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள்ட்ட இருக்கக்கூடிய இந்த கிண்டல் மற்றதெல்லாம் வச்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டு இருக்கணும். அப்படிலாம் செய்யாமல் நிலக்கிழாரியம் இப்படித்தான் இருக்குது, சாதியம் இப்படித்தான் இருக்குது, பெண்களுக்கு எதிராக நடத்தப்படுகிற பாலியல் வன்முறைகள் இப்படித்தான் இருக்குது, அரசு இயந்திரம் இப்படித்தான் செயல்படுது. அதில் ஒரு அரசையே ஒரு கதை மாந்திரா உருவாக்கிட்டார் ராஜீவ் மேனன் அவர். ஆமாம், ஒரு அரசு எப்படியெல்லாம் செயல்படுங்கிறத ரொம்ப அற்புதமான ஒரு இது. நீங்கள் அவர் தொலைபேசியில் மட்டும்தான் அமைச்சர் முதலமைச்சர்லாம் வர்றாங்க, அதெல்லாம் நல்ல நுட்பம், அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்கிறாரு. அதே போல் வந்து ஒரு முதலாளி சுரண்டுவதற்காக எப்படி இது பண்ணுறான், அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு பெண்ணை கூட அவளுக்கு மாற்று சிந்தனைகள் வரக்கூடாதுன்னு என்பதில்லை, இன்றைக்கி தாராளமாக வரலாம், அப்படி எவ்வளோ பேருக்கு வந்து இருக்குது. அதெல்லாம் வந்து சமரசம்னும் ஒரு முதலாளித்துவ குடும்பத்திலிருந்து ஒருத்தவங்க வருக போராட்டத்துக்காக இணைஞ்சவங்க இருக்காங்க வரலாம். அது மாதிரிலாம் வரந்தவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அப்படிலாம் வரக்கூடாதுலாம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் வந்து ரொம்ப அழகான பாத்திர படைப்புகள். அதே போல் ரொம்ப உண்மையான உரையாடல்கள், பல செய்திகளை உரையாடல்களில் சொல்கிறார். இந்த காட்டில் அவரை அழைத்து கொண்டு போகிற போது இந்த ஒரு வீட்டுக்காக இந்த ஊருக்காக வீடு அழிக்கலாம், மாநிலத்துக்காக ஊரை அழிக்கலாம், நாட்டுக்காக ஒரு மாநிலமே அழிக்கலாம்லாம், இதெல்லாம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பாஜகவினுடைய வசனம், இலகணேசன் பேசின வசனம், அதை எப்படி நுட்பமாக மறுக்கிறது. அதே போல் அந்த போலீஸ் அதிகாரியே ஒரு போலீஸ்காரனை சுட சொல்லி கட்டாயப்படுத்துறது இருக்கு பாருங்க, அது கேரளத்தில் வர்கீஸுக்கு நடந்த கொடுமை. அந்த போலீஸ் அதிகாரி வந்து ஊழியருக்கு கான்ஸ்டபிள்ஸ்கிட்ட உங்களை யாருப்பா சுடுறதுன்னு கேட்பான் வர்கீஸை. எல்லாரும் நான் கை தூக்கும்போது ஒருத்தர் மட்டும் அவர் ராமச்சந்திரன் நாயர்னு நினைக்கிறேன் கான்ஸ்டபிள், அவர் வந்து கையை தூக்காமல் இருப்பார். அப்போ நீ தான் சுடணும்மா, நீ சுடலைன்னு சொன்னால் நாங்கள் ஒன்று செய்வோம், நாங்கள் சுட்டுக்கிறோம், ஒன்றையும் சுட்டுருவோம், 2 பேருக்கும் துப்பாக்கி சண்டையில் நீங்கள் 2 பேரும் செத்து போயிட்டீங்க, நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுவோம். இது புத்தகமாகவே வந்திருக்கு, நான் வாழ்ந்தேன் என்பதற்கான சாட்சியம் என்று அவர் புத்தகமே எழுதியிருக்கார் ராமச்சந்திரன் நாயர். இந்த மாதிரியான காட்சிகளை கொஞ்சம் அது இந்த கதைக்கேற்ப மாற்றி திருத்தி அந்த மாதிரி வச்சுருக்கிறார். இப்போ நிச்சயமாக நான் ஒன்று மீண்டும் சொல்கிறேன், இந்த ரயிலில் ஒரு வெடி வச்சாங்க. ஆமாம், ரயில் பாலம், அதான் நீங்கள் வந்து அப்ஜெக்டிவ் சொல்லிட்டீங்க. சப்ஜெக்டிவ் என்ன கேட்குறாங்கன்னா இதில் எதுதான் இப்போ உண்மையான சில விஷயங்கள். ஏன்னா இப்போ சில பேர் வந்து சொல்கிறாங்க இது புலவருடைய வாழ்க்கையை மட்டும் காமிக்கல, புலவருடைய இடத்துல வச்சு டிஏ பண்ண தமிழரசன் பண்ண விஷயங்களை தான் வந்து அழித்தொழிப்பு காட்சிகளை வந்து காமிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ அதில் இப்போ ஒரு மூத்த தலைவர் அவர் இவருக்கு அறிவுரை சொல்லி ஆரம்பத்தில் ஒரு சேப்பு துண்டோடு வர்றாரு பாருங்க. ஆமாம், அது யார் கேன்னு வருது. ஆமாம், அது யாரை நினச்சி பண்ணாங்க, ஏஎன்கே நினச்சி பண்ணாங்களா, அப்போ நினச்சி பண்ணாங்களா. இப்போ எனக்கு புலவருடைய வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை எல்லாமே முழுமையாக தெரியும், உடனே இருந்தவனா. இந்த தலைவர்கள் அவரோடு இருக்கிற உறவு எல்லாம் தெரியும். அப்படி ஒரு இது இல்லை. ஆனால் ஒன்று அவங்க செஞ்சுருக்கிறது என்ன சரின்னா, திராவிட இயக்கத்துக்கு ஒரு பங்கும் பொதுவுடைமை இயக்கத்துக்கு ஒரு பங்கும் கொடுக்குறாங்க. பொதுமை இயக்கத்துக்கு தான் முதன்மை பங்கு கொடுக்குறாங்க, திராவிட இயக்கத்துக்கு ஒரு சிறு பங்கு கொடுக்குறாங்க. ஏன்னா புலவர் திராவிடர் கழகத்திலிருந்து தான் கம்யூனிஸ்ட் கட்சி வந்தார். அதே போல் கீழத்தஞ்சையில் வந்து திராவிட விவசாய தொழிலாளர் சங்கம், நாங்கள் இப்போ வெண்மணி பற்றி அறிக்கையில் கூட எழுதியிருக்கிறோம், அதில் எல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு பங்கு இருக்குது அந்த மக்களை திரட்டினது. இன்னும் சொல்ல போனால் கீழத்தஞ்சையில் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் திராவிடர் கழகத்திற்கும் நிலக்கிழார்கள் கொடுத்திருந்த பேர் பறையன் கட்சி என்பது, ரெண்டுக்குமே. ஏன்னா இந்த கட்சிகள் எந்த மக்களை சார்ந்து இருக்குதுன்னு அந்த பகுதியில் நான் சொல்கிறேன். சேரிகளில் தான் ஒன்று கருப்பு கொடி அல்ல சிவப்பு கொடி, பின்னால் ரெண்டுக்கும் மோதல் வந்ததும் உண்மை. வன்முறைகள் நிகழ்ந்துச்சு, மோதல் கொலைகள்லாம் நடந்துச்சு. இப்போ அந்த திராவிடர் கழகத்தில் இருந்து தான் தோழர் ஏஜி கஸ்தூரங்கன் போன்றவர்கள் எல்லாம் கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கு வர்றாங்க. இந்த போராட்டங்களை பெரியார் ஆதரிக்கலைங்கிறதுனால வெளியேறி வர்றாங்க. இந்த நுட்பங்களை எல்லாம் போய் அது ஒரு ஆவணப்படம் கிடையாது, செய்தி படம் கிடையாது, இதெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு கதைப்படம். இந்த கதைப்படத்தில் இந்த கருத்துக்கள் இடம்பெறணும், இந்த காட்சிகள் வழியாக அந்த கருத்துக்கள் கூர்மையாக வெளிப்படுத்தப்படணும். அதையெல்லாம் நல்லா செஞ்சுருக்கிறார். அப்படி தான் நம்ம பார்க்கணும். இது ஒன்றுக்கு ஒன்று ரொம்ப நெருக்கமான தொடர்பு இருக்கா, பொலிட்டிக்கலி ஐடியாலஜிக்கலி கரெக்ட் ஸ்டாண்ட்ஸ் தான் அவர் பேசுகிறாரா? ஏன்னா கதை மாந்தர் தானே அவர், கரெக்டாக தான் பேசணும்னு அவசியம் இல்லையே. பல பிழைகளுக்கு இடையில் தானே சரியானது வரும். இப்போ அவரே நல்ல வசனமாக வச்சுருக்கிறார். நீங்கள் ஒரு கருத்தை சொல்கிறீங்க, தோழர் இன்னொரு கருத்தை சொல்கிறாரு, இது ரெண்டையும் சேர்த்து அப்போ
தீசிஸ், ஆன்டிதீசிஸ், சிந்தசிஸ் என்ற அந்த மார்க்சிய ஆய்வு முறை, இயங்கியல் ஆய்வு முறையை தான் சொல்கிறார். உங்களுக்கு வசனத்திலே சொல்கிறாரு. அந்த மூவர் குண்டு செய்யும் போது வெடித்து இறந்த நிகழ்ச்சி எனக்கும் நல்லா தெரிஞ்ச நிகழ்ச்சி. அதனால் ஒரு தற்செயலான வாய்ப்புனால தான் நான் அதில் இல்லாமல் போனேன். இல்லைன்னா நான் அதில் இருந்திருப்பேன், இன்னொருத்தோட ஆர்கே சாமிநாதன் இருந்திருப்பார். தற்செயலாக நாங்கள் அன்றைக்கி அந்த இடத்துல இல்லாமல் போனோம். எனக்கு உடல்நலம் இல்லாதனால என்னை வெளியே அனுப்பிட்டாங்க, போயிட்டாங்க. அதுக்கு பிறகு அது நடந்துச்சு. அங்கே புலவர் நானே அந்த செங்கலத்தில் பேசும்போதெல்லாம் பேசியிருக்கேன். நான் உள்ளே இருக்க வேண்டியவன் மேலே நின்று பேசி கொண்டிருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். புலவர் இருந்தார். அந்த ஒரு சம்பவம் நான் தான் எழுதினேன். அதுதான் எதில் இருந்து அவர் எடுத்துக்கிட்டாருன்னு எனக்கு தெரியாது. அந்த இறுதியாக இறக்கிறதுக்கு முன்னால் சர்ச்சில் வந்து தோழர் இந்த வழி வேண்டாம்னு சொல்கிற கருத்து இருக்கேன். ஏன்னா அந்த இயக்கத்தவர்கள் யாரும் அதை சொல்கிறதில்ல. ஏன்னா அது அவங்க தொடர்ந்து அந்த வழியை கடைப்பிடிக்கிறதுக்கு அது ஒரு இடையூறாக இருக்கும். ஆனால் சொன்னது உண்மை. மக்களை சார்ந்து தான் புரட்சி செய்யணும், குண்டுகளை சார்ந்து செய்யக்கூடாது. சொன்னது யார்? சர்ச்சில். ஓகே. அந்த படத்தில் ஏதோ வேற ஒரு கிறிஸ்டியன் சார்லஸ்லும் ஏதோ கணேசன், காணியப்பன், சர்ச்சில் 3 பேர் தான் இறந்தது. சர்ச்சில் தான் அந்த மிச்சம் உயிர் இருந்துச்சு. கணேசன் உடனே எரிஞ்சிட்டார். காணியப்பன் உடல் சிதறிடுச்சு. இவர் ஒருத்தர் தான் கடுமையான காயமுற்றும் பிரஜையோடு இருந்தது சர்ச்சில் மட்டும்தான். வள்ளுவன் நினைக்கிறேன், வள்ளுவன் பையனை கூட சர்ச்சில்னு பேர் வச்சுருக்காரு. அதனால தான் வச்சுருக்காரு வள்ளுவனும் நம்பேசர். அப்போ இது கிட்டத்தில் போய் புலவரை வந்து தூக்கிட்டு போய் தான் காலில் அடிபட்டுறது. அவர் முனிசாமின்னு ஒருத்தர் கூட இருந்தார். அவர் தூக்கி கொண்டு போய் என்ன நடந்துச்சுன்னு கேட்குறாரு. குண்டு வெடிச்சிடுச்சுது 2 பேர். இப்போ அந்த குண்டு செய்யும்போது தான் வெடிச்சிச்சு. இப்போ இந்த இடமெல்லாம் வந்து யதார்த்தத்தில் அது ஒரு தென்னந்தோப்பு, ஒரு தென்னை மரமே தீப்பிடிச்சு எரிஞ்சிச்சு. அப்போ ஒரு பானை நிறைய வெடிமருந்து, இன்னும் சொல்லப்போனால் ஒரு எலுமிச்சம்பழத்தை அதில் புளிஞ்சு விட்றாங்க கூலாக வச்சுக்கிறதுக்காக. அது இது நாளைக்கு என்ன விளைவுகளை ஏற்படுத்த போகுதுங்கிற ஒரு சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோடு சிரித்து கொண்டே உயரத்திலேருந்து பிழிஞ்சு விடும்போது இந்த 2 வகை மருந்துகள் ஒன்று சேர்ந்துருது. அப்போ அந்த மருந்துகளோடு ஆணிகள் மற்றதெல்லாம் கலந்துருக்கு. அப்போ அது வெடித்து செதறும் போது ஒரு சின்ன குண்டே போதுமே, அங்கே ஒரு பெரிய பானை நிறைய இருக்கிற மருந்து வெடிக்குது. அதில் கணேசன் உடனே இறந்தார், காணியப்பன் இறந்தார். சர்ச்சில் வந்து காயத்தோட தொலைவில் கிடக்கிறார். அப்போ புலவரை தூக்கி கொண்டு போய் பக்கத்தில் சர்ச் என்ன நடந்துச்சுன்னு சர்ச்சில் கேட்குறாரு. தோழர் என்ன நடந்துச்சுங்கிறாரு. இவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி குண்டு வெடிச்சிடுச்சுது, அவங்க 2 பேரும் இறந்துட்டாங்க, நீங்கள் இந்த மாதிரி உங்கள் உடம்பெல்லாம் சிதறி இருக்குது, நெஞ்சில் பிளவு இருக்குது, கால் உடைஞ்சிருக்கு. அப்போ தான் அவர் சொல்கிறார், தோழர் நாம் இனிமேல் இந்த வழியை கையாள வேண்டாம், வெடிகுண்டினால் புரட்சி செய்ய முடியாது, மக்களை திரட்டி புரட்சி செய்கிற வழியை தேர்ந்தெடுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு புரட்சி ஓங்குக, தலைவர் மாவோ வாழ்க என்று முழக்கம் எழுப்பி உயிர் போயிடுச்சு. இதுதான் நடந்துச்சு. இது உண்மையிலேயே நடந்த சம்பவம். ஓகே. இது எங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். இது வந்து ஏதோ ஒரு வகையில் அந்த படத்தில் காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த ரயில் மேம்பால வெடிப்பு சம்பவத்துக்கு அங்க விஜய் சேதுபதி வந்தவர்கள் வந்து அந்த கேரக்டர் காரணம் சொல்றாங்கல்ல, அந்த காரணம் உண்மையான காரணமா? அந்த காரணம் உண்மைன்னு வச்சுக்கிட்டா கூட அந்த வழி தப்பு. எனக்கு தெரிஞ்சு அதுக்கு பிறகு தமிழரசன் என்னோட இருக்கார், சிறையில் இருக்கிறார். இந்த சம்பவத்திற்காக அவர் எவ்வளவு வருத்தப்பட்டார் என்பது எனக்கு தெரியும். ஏன்னா இந்த விளக்கங்கள் திரைப்படத்திலே காமிக்கிறாங்க. அவர் ஒரு மாதிரி வெக்ஸ் ஆயிடுறாரு. ஆமா, இந்த விளக்கங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. இது ஏற்றுக்கொள்ளவே முடியாத தோழர். இது என்ன இது ஏதோ அந்த வண்டியில் யார் பயணம் பண்ணுறா, இதெல்லாம் கூட்ஸ் வண்டி தான் வரதா முதல்ல சொன்னாங்க. அதனால தான் நம்ம வச்சோம். அதன் பிறகு நம்ம அறிவிப்பும் கொடுத்துட்டோம். எல்லா விளக்கமும் அந்த தொலைபேசியில் அழைச்சி சொல்கிறாங்க. அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் மற்ற இடங்களுக்கு சொல்கிறாரு. எல்லாம் வச்சுட்டு எதுக்குங்க போய் நீங்கள் ஸ்டாப் பண்ணணும்னு நான் கேட்டேன். நீங்கள் எதுக்கு வச்சுட்டு ஸ்டாப் பண்ணணும், என்ன சாதிக்க போகிறீங்க அதன் மூலம்? இது எப்படி மக்களை திரட்டுகிற பாதையாகும்? என்ன ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. இனிமேல் நாம் மக்களை திரட்டணும், மக்கள் போராட்டங்கள் நடத்தணும். நாம் இதுவரை கவனம் செலுத்தாத தேசிய சிக்கலில் கவனம் செலுத்தணும், சாதி ஒடுக்குமுறையில் கவனம் செலுத்தணும். ஒரு சுத்தமான வர்க்க குறுக்கியமாக கிளாஸ் ரிடக்ஷனிசம் என்ற பார்வையில் நம்ம இருந்துட்டோம். எல்லாத்தையும் வர்க்கமாக மட்டும் பார்த்தோம். அப்படி பார்க்கக்கூடாது. இந்த முடிவுக்கு அவர் வந்துட்டார். வந்து இதுக்கு வழி இந்த ஆயுத போராட்டம் இல்லை, தமிழரசன் வந்துட்டாரு. ஆமாம், இந்த ஈழப் போராட்டத்தை பார்த்து தான் அவங்களுக்கு வந்து இந்த ஆயுதங்களை எடுப்பது, நம்ம ஒரு விடுதலைப்படை கட்டணும் என்ற ஆர்வம்லாம் அவங்களுக்கு வருது. ஆனால் அதை பார்த்து இங்கே செயல்படுத்துவதில் சிக்கல் வருது. பார்த்தொழுக முடியலை. அந்த சூழல் வேற, இந்த சூழல் வேறையாக இருக்குது. அப்போ எனக்கு தெரிஞ்சு அவர் என்ன பண்ணுவார்னா, தமிழ்நாட்டிலேருந்து எவ்வளவு செல்வம் கொள்ளை போகுது, உட்கார்ந்து முத்தாரமாக இருக்கும், எந்த பத்திரிகையாக இருக்கணும் அதுலேருந்து எடுத்து நுணுக்கி குறிப்புகள் கோவை சிறையில் எழுதிக்கிட்டே இருப்பார். இதெல்லாம் குறிப்புகள் எடுத்துக்கிட்டே இருப்பார். எல்லாத்துலேயும் அதுலேயே கவனம் செலுத்திக்கிட்டு இருப்பார்.
தமிழ்நாட்டில் எவ்வளோ கோழி எவ்வளோ முட்டை போடுது, அந்த முட்டையில் எவ்வளவு வெளியில் எடுத்துகிட்டு போகிறான், பெட்ரோல் எவ்வளோ உற்பத்தி ஆகுது, பெட்ரோல் எவ்வளோ சுரண்டப்படுது, தமிழ்நாடு எப்படியெல்லாம் சுரண்டப்படுகிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இடஒதுக்கீட்டுக்கான போராட்டங்கள் அப்போ வளர்ந்து வருது. அப்போ இந்த இடஒதுக்கீட்டு போராட்டங்களை நம்ம ஏன் கவனம் செலுத்தாமல் இருக்கிறோம்? இது கவனம் செலுத்தணும். இதெல்லாம் நாங்கள் சிறையில் இருக்கும்போது, கோவில் சிறையில், திருச்சி சிறையில், நான் 2-3 சிறையில் கடைசியாக என்னிடம் விடைபெற்று தான் சென்னை சிறையிலேருந்து அவர் போகிறார். 80ல் சென்னை சிறையில் அவர் நான்லாம் ஒன்றா இருக்கோம், வெளியே போகிறார். அப்போ எல்லாம் இதிலெல்லாம் அவர் அக்கறை செலுத்தி கொண்டிருக்கிறார். இவ்வளவு இருந்தபோது இது எதற்கு பயன்படும்? இது தேவையில்லாது. சம்பவம் நிகழ்ச்சியான உண்மைதான். நான் சம்பவம் அந்த குண்டு வச்சதுங்கிறதும் குண்டு வெடிச்சதெல்லாம் உண்மைதான். அதை ஏதோ காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க, எப்படி குண்டு பிறண்டு போது எவ்வளோ பேர் இறந்து போகிறாங்க. அது நீங்கள் அதை தமிழரசன் செய்தார், தமிழனுக்கு ஒரு அரசியல் நோக்கம் இருந்தது என்பதை விட்டு விலகி போய் பார்த்தீங்கன்னா அது மக்களுக்கு எதிரான ஒரு குற்றச்செயல் தானே. அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இவங்க ஒரு போர் படையின்னு வைத்தா கூட அது போர்க்குற்றம் இல்லையா? யார் செஞ்சாலும் சரி அது தவறு. அது அவர் உண்மையிலே வருத்தப்பட்டார். நான் என்ன அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன்னா, நீங்கள் வருத்தப்பட்டீங்க, பிறகு ஏன் பொன்பரப்பிக்கு போய் வங்கி மீது தாக்குதல் நடத்துனீங்க? இது உண்டு, இந்த கேள்வி உண்டு. இது படத்தில் அந்த காட்சி வரல. ஒரு கேஷியரை போய் எதுக்கு சுடணும் பணம் எடுக்கிறதுக்கு? அப்புறம் அந்த இடத்துல அவர் அடித்து கொண்டது மக்கள் அடித்தாங்களா, அல்லது போலீஸ் வேறு சீருடையில் அடித்தாங்களா? இதெல்லாம் சர்ச்சை, தனி சர்ச்சை. இதில் யாரும் இறுதியாகவும் உறுதியாகவும் எதையும் மெய்ப்பிக்க முடியாது. இதில் நிறைய 2 கருத்துக்கள்லையும் முரண்பாடுகள் இருக்குது, அனாமலிஸ் இருக்குது. நான் அதுக்குள்ளெல்லாம் போக விரும்பலை. அது அவங்கவுங்க விரும்பின கருத்தை அவங்க வச்சுக்கிட்டு இருக்கலாம். எந்த கருத்தும் தமிழரசனை மீட்டு கொண்டு வந்துடாது. அந்த கருத்தும் அந்த செயலை நியாயப்படுத்தி விடாது. நீங்கள் விடுதலைக்கு ஆயுதம், இந்த குள்ளஞ்சாவடி தாக்குதல் இந்த படத்திலேயே வருது. அது காவல்துறை தொடர்ந்து செய்யக்கூடிய சித்திரவதைகள், அந்த காவல் நிலையத்தில் நடக்கிற கொடுமைகள், அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு அவங்க செஞ்ச வழிமுறை அது. தமிழரசன் தான் பண்ணார். தமிழரசன் தான். ஆக்சுவலி அழித்தொழிப்பில் அதிகமாக ஈடுபட்டது தமிழரசனா இல்லை புலவர் கலியபெருமாளா? புலவர் ஒரு அழித்தொழிப்பும் செய்ததில்லை. அழித்தொழிப்பு 2 பேர் தான் தமிழ்நாட்டில் அதிகமாக, 2 பேர் சேர்ந்தே செஞ்சவங்க. இன்றைக்கி உயிரோடு இல்லாதனால நான் சொல்கிறேன். தோழர் தமிழரசனும் தோழர் வே. சந்திரசேகரன், அவங்க 2 பேர் தான் ஒரு குழுவாக. இந்த புலவர் மீது சாட்டப்பட்ட பொய் குற்றச்சாட்டு கூட இவங்க செஞ்ச அழித்தொழிப்பு தான். செம்மேரி ஐயப்பனை அழித்தொழித்தது சந்திரசேகரம் இவர் தான். அதே போல் நெய்வேலியில் ராஜாராம்னு ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் தாக்குனது, நிறைய அவங்களுக்கு அந்த வழக்கல் உண்டு. அழித்தொழிப்பு வழியெல்லாம் கைவிட்ட பிறகு கூட ஒரு ஊரில் ஏற்கனவே அழித்தொழிப்பு செய்யணும்னு சொல்லி இளைஞர்களை திரட்டி வச்சுருந்ததுனால கடைசியாக ஒன்று இருக்கட்டுமே அதையும் பண்ணிட்டு வந்துட்டாங்க. தமிழரசன் எல்லாம் சொல்லுவார் இதெல்லாம் ஆனால் எனவே நான் சொல்கிறேன், அதை நியாயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு விளக்கம் கொடுக்கறது வேறு. டு எக்ஸ்பிளைன் சம்திங் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஜஸ்டிஃபையிங் த சேம் திங். இதில் இப்போ பொதுவாக என்னென்னா, இந்த நீங்கள் ஒரு உண்மை சம்பவமாக நடந்த 2 காட்சிகளும் எப்படி இதை காமிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னீங்க. பொதுவாக என்ன ஒரு பார்வை இருக்குன்னா, திரைப்படம் பார்த்தவர்களுக்கு வீரப்பன், பிரபாகரன், தமிழரசன் எல்லாத்தையும் கலந்துட்டு அவங்க எல்லாரையுமே கலந்து வச்சு தான் அந்த கடைசியாக அவர் பெருமாள் இறந்து அந்த உடலை தூக்குகிற காட்சி அந்த கிடக்கிற காட்சி நமக்கு தலைவர் பிரபாகரனுடைய இதை. இன்னொன்று ரொம்ப அருமையான ஒரு காரியம் பண்ணார். இந்த கொல்லப்பட்டவர்களை இருக்கிறாருன்னே சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு அரசியல் இருக்கு. அந்த வசனம் பிரமாதமான அடி. ஏன்னா நான்லாம் அந்த தொடக்க காலத்துலேருந்து இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ இருக்கிற காலத்தில் பார்க்குறோமே அதுக்கான. ஆமாம், இதுக்காகவே என்னை கடுமையாக குறை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, நீங்கள் மட்டும் இப்படி சொல்கிறீங்கன்னு. நான் சொல்லி இது அவனுக்கு தான் சாதகம், நமக்கு சாதகம் இல்லை. பல முறை சொல்லியிருக்கீங்க. ஆமாம், தலைவர் கொல்லப்பட்டாருன்னா சரி, ஒரு போர்க்களத்தில் ஒரு வீரன் சாகிறது என்ன, வீரச்சாவடைகளில் என்ன இருக்குது? அவனுக்கு ஒரு வீர வணக்கம் இருக்காரு, அவர் உறுதி எடுத்துக்கொண்டு அடுத்து போராட வேண்டியதானே. அதெல்லாம் நல்ல. இந்த புலவருக்கான குழந்தைகளை கூட அந்த மனசில் வச்சு தான் அந்த 2 ஆண் குழந்தை பெண் குழந்தை காட்டுறது, அந்த குழந்தைகள் வளர்ப்பு நிறைய நல்லா இருக்குங்க. நான் படத்தை நான் குறை சொல்கிறதுக்காக சொல்லலை. பொலிட்டிக்கல் ஐடியாலஜிக்கல் கிளாரிட்டி என்பது இந்த மாற்றம் வருது. இப்போ இந்த வெடிகுண்டு பாதையிலிருந்து வெகுஜன பாதைக்கு மாறுவது வேறு. அழித்தொழிப்பு மீதான குறை என்ன, தவறு என்ன, அழித்தொழிப்புங்கிறது எப்படிப்பட்டது, இதெல்லாம் இன்னும் நுட்பமான அது படத்தில் அது இடம் கொடுக்குமா? அதுக்கு பெரிய படம் இதை சுருக்கியிருக்காங்க. இப்போ ஒரு சில சுருக்கமான வசனங்களில் முடிச்சிட முடியாது. அப்படி முடிக்க நினச்சிங்கன்னா மக்கள்கிட்ட போய் இவ்வளோ வசனங்கள் மக்கள்கிட்ட போய் சேருது, கையொலி எழுப்புறாங்க. இரவு காட்சிக்கு அவ்வளோ கூட்டம், அரங்கு நிறைந்த கூட்டம் வந்திருக்கு. நான் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன். மக்கள்கிட்ட என்னமோ இந்த தொய்யத்தக்கா டான்ஸ் ஆடுற படத்துக்கும் கையை காலை கோன்ற படத்துக்கும் தான் வரும்னு இல்லை, செயற்கையான வன்முறை காட்சிகள் அதுக்கு தான் வரும்னு இல்லை, இதில் வருது.
இப்போ உண்மையை இப்போ சாதாரணமாக சொன்னால் இப்போ இந்த காட்சிகள் எல்லாவற்றையும் மூலமாக மக்கள் மனதில் பதிய வைக்கிற அந்த உணர்வு, மக்களுக்கான போராளிகள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார்கள், எப்படிப்பட்ட ஈகங்கள் செய்தார்கள், இதையெல்லாம் ரொம்ப அழகாக கொண்டு வர்றார். இந்த திரைப்படம் இப்போ உருவாக்கி இருக்கிற விவாதங்கள்ல ரொம்ப முக்கியமான ஒரு விவாதமாக இன்னைக்கு மாறி போயிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த திரைப்படத்தில் வரக்கூடிய கதாநாயகி மஞ்சு வாரியர் வந்து ஒரு நூலை தமிழாக்கம் பண்ணி வெளியிடுவாங்க. அதாவது புலவருடைய மனைவிங்கிற மாதிரி அந்த காட்சியில காமிச்சிருக்கிறாங்க. அவங்க லெனினுடைய சுயநிர்ணய உரிமை அப்படிங்கிற புத்தகத்தை தமிழாக்கம் வந்து பண்றாங்க. ஸோ இப்போ என்ன ஒரு டிபேட் கிரியேட் பண்ணிருக்குன்னா, சோசியலில் வந்து பார்த்தீங்கன்னா இடதுசாரிகளாக தங்களை அறிவித்துக் கொண்டு என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் இங்கே வேறுபடுறோம், தொடர்ந்து இந்த மாதிரி வந்து தேசிய விடுதலைன்னு பேசுறது வந்து இடதுசாரிகள் கோட்பாடுக்கு எதிராக தான் இருக்குதுன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. தமிழ் தேசியம் பேசுகிறவங்க இல்லை நீங்கள் அங்கே தான் விலகி போயிட்டீங்க, உங்களுக்கு அது புரியலை அப்படின்னு பே மணியரசன் போன்ற நிறைய பேர் வந்து இந்த மாறுபாட்டை தான் நாங்களாம் வெளியில் வந்திருக்கிறோம்லாம் கூட பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் நீங்கள் எப்படி அனலைஸ் பண்ணுறீங்க? திரைப்படத்தை எப்படி காட்சிப்படுத்தியிருக்காரு அவர்? அவங்க ஒரு நூலை மொழிபெயர்ப்பது என்பது ஒரு கற்பனையாக இருந்தாலும் அதுக்கு தேர்ந்தெடுத்த அந்த புத்தகம் என்பது ரொம்ப அருமையான செய்தியை சொல்லுது. யோசிச்சுதான் பொலிட்டிசைஸா தான் யோசிச்சிருக்காரு. திட்டமிட்ட நான் அடிக்கடி சொல்றேன்ல, இந்தியன் படத்துல வந்து சங்கர் வந்து ஒரு குப்பை காகிதம் பறந்து போய் ஒரு கம்பத்துல ஒட்டிக்கிட்டு நிற்கும், அதுல வந்து யாழ்ப்பாணம் வீழ்ந்ததுன்னு வரும். அப்போ உன்னுடைய மனசுக்குள்ள என்ன வச்சிருக்கிற நீ இல்லையா? சங்கர் மனசுல என்ன இருக்கு? சங்கர் மனசுல என்ன இருக்கு? உன் இந்தியன் மனசுல இதான் இருக்கு. இதான வச்சுதான் இந்த காட்சியை வைக்கிற உங்களுக்கு. மணிரத்னம் வந்து ரோஜா படத்தில் வச்சிருக்கிற காட்சிகளில் பூரா அந்த நுட்பம் இருக்கும். அந்த அவங்களுடைய இதை போற்றி அதை இது பண்ணி தான் எல்லாத்தையும் கொண்டு வருவாங்க. இப்போ இதுக்கு நேர்மாறு சங்கர் மணிரத்னம் அந்த பக்கம் நிற்கிறாங்க, நம்ம பக்கம் வெற்றிமாறன் நிற்கிறார். என்ன குறைகள் இருந்தால் நம்ம பிள்ளைன்னு நம்ம தூக்கி கொஞ்சணும். அதில் நான் வெற்றிமாறனை வரவேற்கிறேன். அந்த காட்சியை சொல்லுங்க. அந்த காட்சி அருமையான காட்சி. அந்த புத்தகமே தேசிய. ஏன் இந்த புத்தகத்தை கண்டு இவங்களுக்கு என்ன பயம்? தேசிய இனங்களின் சுயநிர்ணய உரிமைன்னு லெனின் ஒரு புத்தகம் எழுதினாரா இல்லையா? எழுதினாரு. அந்த புத்தகத்தை மொழிபெயர்ப்பதில் இவங்களுக்கு என்ன கஷ்டம்? இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க, NCBH முன்னேற்ற பதிப்பகம் மற்ற பேர் வெளியிட்டிருக்காங்க. லெனின் தொகுப்பு நூல்கள் அந்த கட்டுரை இருக்கா இல்லையா? ஏன் அந்த கட்டுரையை கண்டு இவ்வளோ பயப்படுறீங்க? அதை ஒட்டி நிறைய விவாதங்கள். அவர் தோழர் மணியரசன் இந்தியாவில் தேசிய இனங்கள்னு ஒரு கட்டுரை எழுதி அதை ஒட்டி CPMலேருந்து அந்த கட்டுரை எழுதுனதுக்காக அவரை கட்சி நீக்கம்லாம் பண்ணாங்க. அந்த கட்டுரையை ஒட்டி நான் அவங்களோட விவாதங்கள் பண்ணினேன். அந்த நூலை அவங்க தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாங்க. நான் எடுத்துக்காட்டி மெய்ப்பிச்சேன். ஓகே, அதில் என்ன இருக்குது, எந்த பகுதிக்கு என்ன பொருள், இது ஏதோ இந்த உரிமை என்பது எல்லா நாட்டுக்கும் பொருந்தாலாம் வாதம் பண்ணாங்க. அப்படி இல்லைங்கிறது நான் இன்னொரு புத்தகம் கூட எழுதியிருக்கேன். அது மணியரசனை மறுத்து எழுதின புத்தகத்திலேயே அதை நான் எழுதியிருக்கிறேன். தேசியங்களின் உரையாடல்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன், அதுலேயே நான் எழுதியிருக்கிறேன். இந்த புத்தகத்தை கண்டு ஏன் நீங்கள் பயப்படுறீங்க? இந்த புத்தகத்தை சொல்லுங்கள், அது எங்கள் புத்தகம், உரிமை கொண்டாடுங்க. லெனின் எழுதின புத்தகத்துக்கு எங்களுக்கு என்ன விரோதம் இருக்கு? அந்த சரி, ஏன் அவங்கள்ட்ட அந்த ஒவ்வாமையோ அல்லது வந்து அந்த இக்னோர் பண்ற பிளான் அந்த மைண்ட் செட் ஏன் வருதுன்னு நினைக்கிறீங்க இன்னைக்கு இருக்கிற? நல்லா இப்போ அவங்க இந்தியாவில் ஒரு புரட்சி நடத்த விரும்புகிறாங்கன்னு வச்சுக்குவோம். அப்படி தானே சொல்கிறாங்க. இந்தியாவில் ஒரு புரட்சி நடத்த விரும்புகிறாங்க, அரசை எதிர்த்து புரட்சி நடத்த விரும்புகிறாங்க. அந்த அரசு என்ன அரசாக இருக்கு? இந்தியாவுக்கென்று இருக்கிற தனிப்பட்ட சிக்கல்கள் என்ன? இந்தியாவிலையும் முதலாளி தொழிலாளி உண்டு, ருஷ்யாவிலையும் முதலாளி தொழிலாளி உண்டு, அமெரிக்காவிலையும் முதலாளி தொழிலாளி உண்டு, சீனத்திலையும் முதலாளி தொழிலாளி உண்டு, இலங்கையிலையும் முதலாளி தொழிலாளி உண்டு. ஆமாம், இது எல்லா நாட்டுக்கும் போதும். எஸ், ரைட். அந்த நாட்டுக்கென்று சிறப்புத்தன்மை வாய்ந்த ஒரு ஒடுக்குமுறை, முதலாளித்துவ ஒடுக்குமுறை எல்லா நாடுகளிலும் ஒரே விதமாக இல்லை. இப்போ இந்தியாவில் இந்துத்துவத்தோடு இணைந்து வருது. பார்ப்பன பணிய அரசுன்னு சொல்லும்போது அது இந்துத்துவத்தோடு இணைந்து வருது. சீனாவில் இந்துத்துவத்தோடு இணைந்து வரல. இலங்கையில் பௌத்தத்தோடு இணைந்து வருது. எஸ், இப்படி ஒவ்வொரு நாட்டில் அதுக்கு வெவ்வேறு வடிவம் எடுக்குது. அதுபோல இந்தியா என்கிற இந்த பூட்டை திறப்பதற்கு, இந்திய மர்மத்தை உடைப்பதற்கு, இந்திய சமூகத்தை புரிந்து உள்வாங்கிக் கொள்வதற்கு, இந்த சமூகத்தை மாற்றுவதற்கு உங்களுக்கு ஒரு இரட்டை திறவுகோல் தேவைப்படுகிறது. அது என்ன? இந்தியாவுக்கென்று உள்ள தனிப்பட்ட இரண்டு சிக்கல்கள், சாதி சிக்கலும் தேசிய இன சிக்கலும். ஓகே, இதை வெறும் வர்க்க முரண்பாடாக நீங்கள் விலக்கி முடிக்க முடியாது. வர்க்க முரண்பாடு அடிப்படை முரண்பாடு, அதில் மாற்று கருத்துக்கே இடம் கிடையாது. ஆனால் இந்த வர்க்க முரண்பாடோடு அது வெளிப்படுகிற முறை எப்படி இருக்குதுன்னா, வர்க்க முரண்பாட்டினுடைய இன்னொரு வடிவமாக
ஆதிக்கம் செலுத்துகிற தேசியத்திற்கும் அடிமைப்பட்ட தேசங்களுக்குமான முரண்பாடு இருக்கு. சாதிகள் பார்ப்பனியத்தின் பாதுகாப்பில் இயங்குகிற ஆதிக்க சாதிகளுக்கும் அதை எதிர்த்து சமூக நீதி சமநீதிக்காக போராடுகிற சாதிகளுக்கும் முரண்பாடு இருக்கு. சாதிகள் வர்க்கங்களாகவும் இருக்கு, வர்க்கங்கள் சாதிகளாகவும் இருக்கு. வர்க்கத்தின் கதவுகளை இழுத்து மூடிவிட்டால் அது சாதியாகிவிடும். caste is closed class என்று அம்பேத்கர் சொல்றார். ஓகே இல்லையா? caste is closed class. இல்லை, ஆமா. ஓகே, கிளாஸை வச்சு இப்போ கிளாஸ்ன்னு க்ளோஸ்டு இல்லை. நீங்கள் இன்றைக்கி இந்த வேலை பார்க்கலாம், நாளைக்கு நீங்கள் ஒரு தொலைக்காட்சி முதலாளி ஆகிடலாம். ஆனால் கேஸ்ட்டுன்னா அப்படி இல்லை, அது உங்களை அடைச்சி வச்சிடும், அதை விட்டு வெளியே போக கூடாது. இது க்ளோஸ்டு. ராமநகர் லோகியா சொல்கிறாரு, caste is immobile class and class is mobile caste. ஓகே, அசையும் சாதி தான் வர்க்கமாக இருக்கு, அசையா வர்க்கம் சாதியாக இருக்கு. இருக்கா இல்லையா? உண்மைதான். அப்போ நீங்கள் எப்படி வர்க்க போராட்டத்தில் கவனம் செலுத்துவேன், சாதியை பற்றி எனக்கு கவலை இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல? அதே போல் தேசிய முரண்பாடு இருக்கா இல்லையா? நான் கேட்குறேன், இந்தி திணிப்பை எதிர்க்கிறீர்களா ஆதரிக்கிறீர்களா? இடதுசாரிகள் எதிர்க்கிறீங்க. இந்தி திணிப்பு என்பது எதை ஒடுக்குது? தம் மாநில மொழியை ஒடுக்குது. அப்போ நம்ம தேசிய மொழியை ஒடுக்குது. ஆமாம். 1946 கேபினட் மிஷன் தூதுக்குழுவிடம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கொடுத்த விண்ணப்பம் என்ன? இந்த விண்ணப்பத்தில் அவங்க சொன்னாங்க, இந்தியா பல தேசங்களை கொண்ட ஒரு நாடு, ஒவ்வொரு தேசமும் ஒரு குடியரசாக அமைய வேண்டும். யார்? கம்யூனிஸ்ட் கட்சி. கம்யூனிஸ்ட் கட்சி கொடுத்தது. ஓகே, இந்த எல்லா தேசங்களும் இணைந்த ஒரு இந்திய கூட்டாட்சி குடியரசை உருவாக்கணும். பிரிந்து போகும் உரிமை உள்ளிட்ட சுயநிர்ணய உரிமை கொண்ட தேசங்களாக இவை இருக்க வேண்டும். இப்படி எழுதியிருக்காங்க. ஆமா. ஓகே, இதுதான் 60கள் வரைக்கும் இந்த நிலைமை இருந்துச்சுங்க. அதிகாரி குழு 17 தேசங்கள் இந்தியாவில் இருக்கு. ஜம்மு காஷ்மீர், தமிழ்நாடு உள்ளிட்ட 17 தேசங்களை கொண்ட ஒரு துணைக்கண்டம் இது என்ற இந்தியா டுடே புத்தகம் இருக்கு. ரஜினி பாமிதத்தை எழுதினது. 60 வரைக்கும் இப்படிதான் இருந்துச்சு. இதான் இருந்துச்சு. ஓகே, கட்சி 2 உடையும் போது இதுல சிக்கல் வருது. 64 கம்யூனிஸ்ட் கட்சியில், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் தமிழ்நாட்டில் பெரும்பான்மையினர் சுயநிர்ணய உரிமை வேண்டும் என்று தீர்மானம் இயற்றினார்கள். முன்மொழிந்தவர் கவிஞர் தணிகை செல்வன், ஆதரித்தவர் தோழர் ஏ பாலசுப்ரமணியம். அப்போ என்ன பண்ணாங்கன்னா, இந்திய மாநாடு, அகில இந்திய மாநாடு போட்டு, இல்லை சுயநிர்ணய உரிமை கோரிக்கை மக்களை பிளவுபடுத்திடும், இதை விவாதிக்கணும்னு சொன்னாங்க. 8 வருஷம் விவாதித்தாங்க. 8 வருஷம் கழித்து 68 மதுரையில் பிளீனம் போடு, 72 மதுரையில் பிளீனம் போட்டு, அந்த பிளீனத்தில் தான் நாம் சுயநிர்ணய உரிமையை வலியுறுத்துவதில்லை என்று முடிவெடுத்து கட்சி திட்டத்தில், அதாவது பிளீன அறிக்கையில் எப்படி இருக்கும்னா, இந்தியா விரும்பி சேர்ந்த தேசங்களின் ஒன்றியமாக இருக்க வேண்டும், வாலண்டரி யூனியன் ஆஃப் நேஷன்ஸ். கட்சி திட்டத்தில் வாலண்டரி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு எழுதினாங்க. நாங்கள்லாம் கேட்டோம், வாலண்டரினா என்னங்க அர்த்தம்னு கேட்டோம். ஓகே, விரும்பி சேர்ந்தங்கிறீங்க, ஆனால் பிரியக்கூடாதுங்கிறீங்க. இது எப்படி விரும்பி சேர்ந்தவாகும்? தன் முரண்பாடுகளாக இருக்குது. ஆமாம், இந்த முரண்பாடு காங்கிரஸ் கிட்ட முதல்ல இருந்துச்சு. அவங்க 46 தேர்தல் அறிக்கையில் காங்கிரஸ் என்ன சொன்னாங்கன்னா, இந்தியா முழுவதும் ஒன்றா இருக்கணும், ஆனால் எதையும் கட்டாயப்படுத்தி சேர்ப்பதில் நமக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் இந்தியா பல தேசங்களாக பல மாநிலங்களாக உடைவதை நம்மால் எண்ணி பார்க்க முடியவில்லை. எல்லாம் இருந்துச்சு, எல்லாமே கலந்துருக்கேங்க. ஆமாம், இதை தான் இவங்க கையாண்டாங்க இல்லையா? இதுதான் பின்னணி. இப்போ என்ன திடீர்னு தேசிய இனங்கள் சுயநிர்ணய உரிமைன்னு காட்டினதுனால உங்களுக்கு என்ன கெட்டு போச்சு? உலகத்தில் எங்கேயுமே கூடாதா? அப்போ பாலத்தீன சுயநிர்ணய உரிமையை ஆதரிக்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா? ஆதரிக்கிறாங்க. அப்புறம் பாலத்தீனத்துக்கு ஒரு நியாயம், தமிழீழத்துக்கு இன்னொரு நியாயம், தமிழ்நாட்டுக்கு மற்றொரு நியாயமா? அல்லது நம்ம விவாதத்துக்கு வாங்க. தமிழ் தேசிய இனம் ஒடுக்கப்படவில்லைன்னு சொல்லுங்க, நான் எப்படி ஒடுக்கப்படுதுன்னு நான் காட்டுறேன். தமிழ் தேசத்துக்கு அரசுரிமை இருக்கா? தமிழ் மாநிலம் மாநிலமாக இருக்கா, குறுநிலமாக இருக்கா? நீங்கள் கேட்டு பினராயி விஜயனை கேட்டு சொல்லுங்களேன், கேரளாவுக்கு எவ்வளோ நிதி ஒதுக்குறாங்கன்னு. ஒரு பாசிச வல்லாட்சியம் மோடி 3வது ஆட்சி நடத்துகிற போதும் நீங்கள் இந்திய சிறையை கட்டி காப்பாற்றணும்னு துடிக்கிறீங்க. அதை எதிர்த்து ஒரு சிறு சிந்தனை துளியை விதைக்கிற வெற்றிவாரனோட படத்தை எதுக்குறீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ நீங்கள் இந்திய வல்லாதிக்கத்தின் கையாட்களாக மாறிவிட்டீர்கள். இந்திய ஆளுநர் எல்லைக்கு போகணுமா? இல்லை, அப்படிதான் அர்த்தம். இந்த விஷயத்தில் இந்திய வெள்ளாதிக்கத்துக்கு வருத்தம் அளிப்பது எல்லாம் யாருக்கு வருத்தம் அளிக்குது? உங்களுக்கு வருத்தம் அளிக்குது. RSS பிஜேபி வருத்தப்படுறதுக்கெல்லாம் நீங்களும் வருத்தப்படுறீங்க. நீங்கள் எந்த முகாமில் இருக்கிறீங்க? ஜனநாயக முகாமில் இருக்கிறீங்களா, பாயச முகாமில் இருக்கிறீங்களா? காஷ்மீர் விஷயத்தில் என்ன நிலைப்பாடு? காஷ்மீரில் இராணுவத்தை குமிச்சு வச்சுருக்கான். நான் கேட்குறேன்,
உங்கள் கட்சி சுயநிர்ணய உரிமையெல்லாம் விட்டுருங்க, ராணுவத்தை காஷ்மீரை விட்டு வெளியேற வேண்டும் என்று கேட்பீர்களா? வியட்நாம் விட்டு அமெரிக்க ராணுவம் வெளியேற வேண்டும் என்று கேட்டீர்கள். காசாவை விட்டு இஸ்ரேல் ராணுவம் வெளியேற வேண்டும் என்று கேட்டீர்கள். காஷ்மீரை விட்டு இந்திய ராணுவம் வெளியேற வேண்டும் என்று கேட்பீர்களா? கேட்க மாட்டாங்கன்றீங்களா? கேட்கலையே. ஏன் கேட்கல? காஷ்மீரில் ராணுவம் குவித்து வைக்கப்பட்டிருக்குங்க. வெளியேறணும் நீங்க கேட்கணும்ல. காஷ்மீர் மக்களுடைய சுயநிர்ணய உரிமையை நீங்க ஆதரிக்கணுமா இல்லையா? இல்லை, என்ன ஒன்று வைக்கிறாங்கன்னா, இந்த திரைப்படத்தில் தமிழ் தேசியத்துக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் இடதுசாரிகளுக்கும் பெரிய என்னமோ ஒரு வித்தியாசத்தை காமிச்சிட்டா மாதிரி பண்ணுறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, வித்தியாசமே இல்லை. உண்மையான கம்யூனிஸ்டுகள் தமிழ் தேசியத்தின் பக்கம் நிற்கிறார்கள். நான் ஒரு கம்யூனிஸ்ட். நான் கம்யூனிஸ்ட் என்ற முறையில் தான் தமிழ் தேசியத்தின் பக்கமே நான் இருக்கிறேன். எனக்கு கம்யூனிசத்திலிருந்து நான் தமிழ் தேசியத்துக்கே வர்றேன். ஆதரிக்கிறீங்க? ஆமா, தமிழ் தேசிய விடுதலை. நான் ஒன்று கேட்குறேங்க. இப்போ அண்மையில் ஒரு நிகழ்ச்சியில் நான் கேட்டேன், சிபி தலைவர்கள்லாம் கூட இருந்தாங்க. நான் என்ன கேட்டேன்னா, ஐயா சிங்காரவேலர், இஎம்எஸ், ஏகே கோபாலன், பல தலைவர்கள் இந்திய சுதந்திர போராட்ட வீரர்கள் என்று இன்றைக்கும் நீங்கள் சொல்கிறீங்க. நல்லக்கண்ணு யார்? இந்திய சுதந்திர போராட்ட வீரர். சங்கரையா யார்? இந்திய சுதந்திர போராட்ட வீரர். அவங்கெல்லாம் கம்யூனிஸ்டுகளாக இல்லையான்னு கேட்டானா. கம்யூனிஸ்டுகள், ஆனால் இந்திய சுதந்திர போராட்ட வீரர்கள். ஏன்? ஒரு நாடு அடிமைப்பட்டு இருக்கும்போது நீ கம்யூனிஸ்டுகளாக இருந்தால் அந்த நாட்டின் விடுதலைக்காக குரல் கொடுக்க வேண்டும். இல்லைன்னா நீ கம்யூனிஸ்ட் இல்லை. வியட்நாம் விடுதலை போராட்டத்தினுடைய தலைவர் ஹோசிமின் கம்யூனிஸ்டா இல்லையா? கம்யூனிஸ்ட் தான். கம்யூனிஸ்ட் தானே. அப்போ நாங்கள் தமிழ்நாடு விடுதலை கேட்டோம்னா எப்படி கம்யூனிஸ்ட் இல்லாமல் போயிடுவோம்? இந்தியா பிரிட்டனால் அடிமைப்படுத்தப்பட்டுச்சு. பிரிட்டிஷ் ஆட்சிங்கிறது நான் அடிக்கடி சொல்லுவேன். பிரிட்டிஷ் ஆட்சியில் இந்தியா 200 ஆண்டு காலம் இருந்தது. இந்திய ஆட்சியில் தமிழ்நாடு 75 ஆண்டு காலமாக இருக்கிறது. இந்த மாதிரி கம்யூனிஸ்டுகள் சொல்லுவாங்களா? சொல்லுங்க. சொல்லலைன்னா நீங்கள் என்ன கம்யூனிஸ்ட்டுங்கிறேன்? இதில் என்ன கஷ்டம் இருக்குது உங்களுக்கு? இதம் வெற்றிமாறன் ஒரு ரொம்ப நாசுகா மென்மையான குறிப்பாக சொல்லியிருக்காரு. உங்களுக்கு ஏன் இவ்வளவு கோபம் வருது? இதில் என்ன விரோதம் இருக்குது? நீங்கள் மக்கள் போராட்டம் தான் வழிமுறை. இப்படி குண்டு எடுக்கக்கூடாது, குண்டு போடக்கூடாது, துப்பாக்கியால் இதுக்கு போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கணும், ஜனநாயகம். அதுதான் ஒரு கடைசியில் பெருமாளே சொல்கிறாரு, நம்ம தேர்தலெல்லாம் பயன்படுத்துவோம், நீதிமன்றத்தில் போய் முழக்கமிடுவோம், நீங்கள் மக்கள் போராட்டம் நடத்துங்க. போலீஸ் தானே அதை கெடுத்தான். போலீஸ் கெடுத்தாங்கிறது உண்மையா இல்லையா? எத்தனை தோழர்களை சுட்டு கொள்ளலாம் பிடிச்சி. இதெல்லாம் உண்மை தானே? இல்லைன்னு மறுக்க முடியுமா நீங்கள்? அதனால் அந்த விமர்சனம் தவறானது. விமர்சனம் வைக்கிறது 2 பேர். ஒன்று இந்துத்துவ விமர்சனம் இல்லை, வன்மம். அது ஒரு கலைப்படைப்பின் மீது நீங்கள் வெளிப்படுத்துகிற வன்மம். நீ இன்னொரு படம் எடுத்துக்கையா, இதுக்கு எதிராக ஒரு படம் என்ன? உன்னை யார் வேணாங்கிற? நான் மணிரத்னம் ரோஜா எடுத்த போது, ரோஜா பற்றி பேசும்போதே சொன்னேன், தோழர்களே நீங்கள் ஒரு ரோஜா எடுங்களேன்னு நான் கேட்டேன். அவரையே குத்தம் சொல்லிட்டு இருக்கணும்னு என்ன இருக்குது? நீங்கள் ஒரு ரோஜா எடுங்களேன், ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னு நான் கேட்டேன். அது மாதிரி இது நீங்கள் ஒரு விடுதலை மாதிரி நீங்கள் ஒரு படம் எடுத்து கொடுங்க. நம்ம எத்தனையோ படங்கள் வந்துருச்சு. இது இந்த அளவுக்கு தாக்கம் ஏற்படுத்தலை, மக்கள்கிட்ட தாக்கம் ஏற்படுத்தலைன்னா நீங்கள் மௌனத்தால் கொண்டு இருப்பீங்க. இது மக்கள்கிட்ட தாக்கம் ஏற்படுத்தணும்னு உங்களுக்கு தாங்கிக்க முடியல. ஆனால் வெற்றிமாறனுக்கு எதுவும் உள்நோக்கம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தான் சிந்தனை வருது. அதில் அவருக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல படம் எடுக்க வேண்டும் என்றது தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லை. எந்த நோக்கமும் இல்லை. அவருக்கு ஒரு கருத்து சாயல் இருந்துச்சுன்னா நல்லது, மகிழ்ச்சி. எனக்கு அவர் நல்லா தெரியும். அவருக்கு இந்த மாதிரி சிந்தனைகள் இருக்குது. நிறைவாக ஒரு கேள்வி மட்டும் என்னன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல அரசியலில் அவர் ஐயா பெரியாரை பற்றி படம் எடுத்திருக்கலாம், திராவிட இயக்கத்தின் கூறுகளை பற்றி படம் எடுத்திருக்கலாம், இந்திய எதிர்ப்பு போராட்டம் பற்றி திரைப்படம் எடுத்திருக்கலாம். அவருடைய கலை அறிவுக்கு இதை விட இன்னுமே கூட சிறந்த படைப்புகளே அவரால் அளிக்க முடியும் வருங்காலங்களில் கூட. ஆனால் இந்த தருணத்தில், இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் தமிழ் தேசியத்தை பின்னணியாக கொண்ட ஆளுமைகளை மறக்கடிக்கப்பட்ட மறைக்கப்பட்ட தலைவர்களை பற்றி பேசணுங்கிற நோக்கம் தேவை ஏன் வெற்றிமாறனுக்கு எழுந்திருக்க கூடும்னு நீங்க நம்புறீங்க? நான் என்ன சொல்றேன், அந்த ஆளுமைகளை பற்றி அப்படின்னு 100க்கு 100 சொல்ல முடியாது. வேண்டாம். பட் அவங்க அப்படி தொட்டா மாதிரியான ஒரு தொட்டுக்கிட்டு சில சிந்தனைகளை விதைக்க வேண்டிய தேவை என்ன இன்னைக்கு காலத்துல ஏன் தேவை? ரொம்ப அவசியம், ரொம்ப அவசியம். நான் சொல்றேன் கேளுங்க. இன்னைக்கு இந்த பார்ப்பன பாசிச வல்லாதிக்கத்துக்கு எதிராக போராடுகிற, மக்களை பாதுகாத்து நிற்கிற ஆற்றலை மற்ற இயக்கங்கள் இழந்து விட்டன அல்லது இழந்து கொண்டு இருக்கின்றன. இந்திய தேசிய கருத்தியலை வைத்துக்கொண்டு உங்களால் என்ன பண்ண முடியல? எதிர்த்து போராட முடியல. ஏன் நீ என்ன சொன்னு கேட்குறான் அவன். பார்லிமெண்ட் விவாதத்தில் பார்த்தீங்கல்ல, உங்கள் நேரு என்னையா பண்ணார், உங்கள் இந்திரா என்ன பண்ணாருன்னு கேட்குறான். ஒன்றும் பதில் இல்லை. ஆமாம், நாங்கள் என்ன தப்பு தான் பண்ணிட்டோம்னு சொல்லவும் முடியல. அவங்களால டிஃபெண்ட் பண்ணுறாங்க. பதிலுக்கு அவங்கள தாக்கி இவங்களை தாக்கி இப்படி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ திராவிட கருத்தியல் எடுத்துப்போம். பெரியாருடைய கருத்தியல் இருக்குது. பெரியாருடைய முழக்கம் என்ன? தமிழ்நாடு தமிழருக்கு, தமிழ்நாடு தமிழருக்குங்கிற முழக்கத்தோட இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த திராவிட இயக்கம் இயங்குதுன்னு சொல்லுங்க. யார் அதை வலியுறுத்துறாங்க?
அது சும்மா அது வெறும் உத்தி அப்படிங்கிறார் ஆசிரியர் வீரமணி. அது ஒரு லட்சிய முழக்கம் இல்லைங்கிற. பெரியாருடைய 57 முதல் அவர் 73 மறைகிற வரைக்குமான அவருடைய பிறந்தநாள் செய்திகளை எல்லாம் எடுத்து ஒரு புத்தகமாக போடுங்க. ஒவ்வொன்றிலையும் அவர் எழுதுவார். சாதி ஒழிய வேண்டும், பார்ப்பன ஆதிக்கம் ஒழிய வேண்டும், பார்ப்பான் பணக்காரன் படிப்பாளி அதிகாரி ஒழிய வேண்டும், இதெல்லாம் ஒழிய வேண்டும் என்றால் தில்லியின் ஆதிக்கம் ஒழிய வேண்டும். சாதி ஒழிய ஒரே வழி இந்தியாவிடமிருந்து தமிழ்நாடு விடுதலை பெறுவதுதான். சொன்னாரா சொல்லலையா? சொன்னார்ல. அதை வச்சு ஒரு படம் எடுங்களேன், நீங்கள் எடுத்துக்கொடுங்களேன். இது இன்னைக்கு அதனால் என்ன தேவைப்படுதுன்னா, இந்த செய்திகளை பெரியார் அம்பேத்கர் செய்திகளை உள்வாங்கி கொண்டு மார்க்சிய அடிப்படையிலான தேசியன பார்வையை வெளிப்படுத்தி அதில் சாதி எதிர்ப்பு, முதலாளித்துவ எதிர்ப்பு, நிலக்கிழாரி எதிர்ப்பு எல்லாவற்றையும் ஒன்றுபடுத்தி ஒரு சிந்தனையை விதைக்கிற தேவை, வரலாற்று தேவை இன்று எழுந்திருக்கிறது. இந்த தேவையை தன்னால் முடிந்தவரை ஏறத்தாழ வெற்றிமாறன் இந்த படத்தின் வாயிலாக ஏற்படுத்தியிருக்கிறார். அதனால் இதை குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதை விட சிறப்பாக நீங்கள் எடுங்கிறேன்னா, நீங்கள் இன்னைக்கு சூழலில் இதை விட சிறப்பாக எடுக்கிறதுக்கு யாராவது முன் வந்தால் எடுங்க, யாரும் வேண்டான்னு சொல்ல, எடுக்கலாம்ல, எடுக்கட்டும். பலவிதமான கருத்துக்கள் ரொம்ப வெளிப்படையாக யதார்த்தமாக பதில் கொடுத்தீங்க. இந்த திரைப்படம் குறித்து பேசியிருக்கீங்க. எங்களுக்காக வருகனையும் கருத்துமைக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி, சந்திக்கலாம், வணக்கம்.